எல்லார் ஊர்லேயும் நல்லா மழை பெய்யுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் ஊரில் மழையே கிடையாதுங்க. இன்றைக்கி தான் ஈவினிங் போல் சாரல் மழை லைட்டாக வந்துச்சு. அதுக்கே சில்லாகிடுச்சு கிளைமேட். இந்த சில் கிளைமேட்டுக்கு அந்த மண் வாசனைக்கு ஏதாவது சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு தோணுச்சா. இப்போலாம் காலையில் 9 மணிக்கு ஹஸ்பண்ட் கூட கடைக்கு போனோன்னு வச்சுக்கோங்களேன், ஈவினிங் ஒரு 6 o'clock 6:30 தான் வீட்டுக்கு வர்றது. அன்றைக்கும் ரொம்ப டயர்டாக தான் இருந்தது. ஆனால் சூடாக ஏதாவது சாப்பிடணும்னு தோணவே பஜ்ஜியும் டீயை வந்த உடனே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் வாழைக்காவை சிப்ஸ் போடுறதில் ஸ்லைஸ் பண்ணி பார்த்தா ரொம்ப தின்னாக வந்துருச்சு. சரி, அதனால் ஹஸ்பண்ட் நானே கட் பண்ணி கொடுக்குறேன்னு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ பஜ்ஜியும் ரெடி பண்ணிவிட்டு டீ ஒரு பக்கம் போட்டாச்சு. சைட் பை சைட் சாம்பாருக்கும் ரெடி பண்ணிட்டேன். நைட் டின்னருக்கு வந்து இட்லி தோசை ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு 8:30 போல் வந்து செஞ்சுட்டா கரெக்டாக இருக்கும். பஜ்ஜியும் அன்றைக்கி நல்லா வந்துருந்துச்சு. பஜ்ஜி இந்த எண்ணெயில் போட்ட பொரிச்ச ஐட்டம் நான் வந்து ரொம்ப ரேராக தான் செய்வேன். ரொம்ப நாள் கழித்து செஞ்சுருந்தேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து வாழைக்காவை சிப்ஸ் போடுறதுல ஸ்லைஸ் பண்ணேன் இல்லையா, அது எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு அதை சிப்ஸாகவே ரெடி பண்ணிட்டேன். அதுவும் நல்லா பொறுப்பாக சூப்பராக வந்துருந்துச்சு. அன்றைக்கி ஈவினிங் எங்களுக்கு இப்படி தான் போச்சு.